ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது. கேரட் 2 எடுத்திருக்கேன், பீன்ஸ் காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன், பச்சை பட்டாணி கொஞ்சம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், முட்டை 4, கொஞ்சம் போல் குடமிளகா, சால்ட்டு, பெப்பர். இன்றைக்கி இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். பண்ணி வச்சுருந்தோம்லங்க, அதை இப்போ கழுவிட்டு இந்த பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சம் போல் கல் இப்போ கொதிச்சவொடனே என்ன பண்ணுறோம், மூடி வச்சுருவோம். சிம்மில் போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, நம்ம வெங்காயம் வதக்கிற அளவு சேர்த்தா போதும். வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் வதங்கிடுச்சிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். சும்மா கொஞ்சம் போல். கொஞ்சம் குடம் போட்டுருவோம். இப்போ நம்ம காய் தண்ணி ஊற்றி வேக வச்சோல்லங்க, அது வெந்துருச்சு. இப்போ முட்டை உடச்சி ஊற்றிட்டுருக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம், பெப்பர் போட்டுக்குவோங்க, ஜீனி சேர்க்க போகிறோங்க, சர்க்கரை சேர்க்க போகிறோம். இது லைட்டாக லேசாக நீங்கள் வதக்கணும். கொஞ்சம் இதாக வதக்கணும்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா, புதுசாக பொரியல் பண்ண மாதிரி ஆயிருங்க. அதனால் கொஞ்சம் பீஸ் பெருசாக இருக்கணும்னா வேக வச்ச காயை நம்ம போடுறோங்க. காய் நல்லா வதங்கினதை போட்டாச்சுங்க. போட்டு 2 வதக்கிட்டு, அது போக உங்களுக்கு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி சாதம் வடிச்சிட்டேங்க நான். இப்போ அந்த சாதத்தை போடுவோம். சாதம் போட்டு லைட்டாக கிண்டணுங்க. இல்லைன்னா சாதம் அப்படி குச்சியாக இருக்குல்லங்க, அது உடஞ்சிரும். கரெக்டாக நீங்கள் சாதம் வேக வைக்கிறது கொதித்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டு மூடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே சாஃப்டாக வெந்துடும். ரொம்ப குழையவும் கூடாதுங்க, ரொம்ப விதையாக இருக்கும். ஓரளவு நீங்கள் கையில் தொட்டு பார்த்தா தெரியும். அதுக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா தான் கரெக்டாக அந்த ஸ்டிக்கியாக இருக்கும். குச்சியாக உடையாமல், இல்லைன்னா ஒன்று குழஞ்சிரும், இல்லைன்னா அரிசியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி நல்லா பார்த்து கரெக்டாக பக்குவமாக பண்ணணுங்க சாதம் வேக வைக்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.